உலகத்தின் முதல் சிவாலயத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருந்தது. எதற்காக இங்க இருக்கக்கூடிய மரகத நடராஜருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் சந்தன காப்பு பூசப்படுகிறது என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும். அம்பாள் பார்வதி தேவிக்கு இறைவன் சிவபெருமான் வேத ஆகமங்களின் ரகசியத்தை உபதேசித்ததால் திரு உத்தரகோசமங்கை என பெயர் பெற்றது. பார்வதி தேவிக்கு ஈசன் திருத்தாண்டவ காட்சியை இங்கதான் முதலில் கொடுத்திருக்காரு. மாணிக்க வாசகருக்கு சிவன் உருவ காட்சி கொடுத்த தலம் இந்த உத்தரகோசமங்கை. இந்த கோயில் கோபுரத்தின் அடிப்பகுதியை பார்க்கும்போது செதுக்கி வைத்த தேரை போலவே காட்சியளிக்கிறது. உலகத்தில் முதல் சிவாலயமான அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோயில் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் செய்தனோ இந்த திருக்கோயிலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கேன். இந்த திருக்கோயில் சன்னிதானத்துக்குள்ள நான் இப்ப நுழைய போறேன். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்கார். நான் உங்கள் ஓவி கண்ணா. ரொம்ப நாளா ஒரு சிவாலயத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப எளிதா அந்த சிவாலயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது என்ன சிவாலயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே மிகவும் பழமையான திருக்கோயில், அதாவது உலகத்திலே முதல் சிவாலயம் என்று அழைக்கப்படுகிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை சிவாலயத்துக்கு தான் இப்ப நாங்க பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். இந்த சிவாலயத்தை பத்தி எனக்கு பெரிதா தெரியாது. உலகத்திலேயே முதல் சிவாலயம் அப்படிங்கிற தகவலை தர எனக்கு பெரிதா தெரியாது. இந்த சிவாலயம் எப்படி இருக்கும், சிவாலயத்தில் சிவன் எப்படி இருப்பாரு, இந்த கோயில் வரலாறுகள் என்ன அப்படிங்கிற எந்த தகவலும் தெரியாமல் இப்ப பயணிச்சிட்டு இருக்கேன். கோயிலுக்கு அருகிலே போக போக எனக்கு ஆர்வ மிகுதி அதிகமாக இருந்ததுன்னே சொல்லலாம். உலகத்திலேயே முதல் சிவாலயத்தை பார்க்க போறோம். ரொம்ப ஆர்வத்தோட என் கண்களை அகல விரித்து கொண்டு ஜன்னலோரம் பார்த்துக்கிட்டே பயணம் செஞ்சிட்டு இருந்தேன். சிவன் என்றாலே நமக்கு அப்படி கண்கள் கலங்கிரும். அவ்வளவு ஆர்வம், தீராத காதல், சிவாலயத்தின் மீது மிகுந்த விருப்பம், அதுவும் உலகத்தின் முதல் சிவாலயத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருந்தது. ஒரு வழியா சிவாலயத்துக்கு அருகில வந்துட்டு நினைக்கிறேன். 2 கோபுரங்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. கோயிலின் மதில் சுவர் மிகவும் பெருசா இருக்கிறத பார்க்கலாம். உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஒரு எளிமையான ஊரிலே கம்பீரமா காட்சியளிக்குது இந்த கோபுரங்கள். இந்த கோவில் மதில் சுவரில் 2 நந்திக்கு இடையிலே ஒரு சிலை இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வரக்கூடிய பக்தர்கள் இந்த உத்தரகோசமங்கை திருக்கோயிலுக்கு வருவதை நம்ம பார்க்க முடியும். தொடர் பயணத்தின் காரணமாக முகத்தில் களைப்பும் சோர்வும் இருந்த போதிலும் ஆனால் மனதில் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருந்தது. காரணம் என்னன்னா, உலகத்தின் முதல் சிவாலயமான உத்தரகோசமங்கை திருக்கோயிலுக்குள் போக போகிறோம் என்ற அந்த மகிழ்ச்சி மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. கோபுரத்தின் பக்கவாட்டு காட்சி நீங்க பார்க்கலாம். நேரடியாக பதிவு செய்யப்பட்ட ஆடியோவில் கிளாரிட்டி இல்ல, கொஞ்சம் சவுண்ட் நாய்ஸ் இருக்கிறதுனால பின்னணி கொடுத்துட்டு இருக்கேன். பேரிகார்டு வச்சிருக்காங்க. இதுக்குள்ளதான் நீங்க போற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளதான் அந்த பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இன்னொரு கோபுரம் மாதிரி இருக்கு, சின்னதா அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு. ஸோ அந்த சைடு போனாதான் வந்து எப்படி இருக்கும், இது என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். முன்னாடி இருக்கிற கோபுரம் இதுதான் நினைக்கிறேன், சிவசிவான் போட்டு. ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். லைட் எரியுது இங்கிருந்து பார்த்தா. ஸோ அதுதான் என்ட்ரன்ஸா இருக்கும். இந்த கோயில் கோபுரத்தின் அடிப்பகுதியை பார்க்கும்போது செதுக்கி வைத்த தேரை போலவே காட்சியளிக்கிறது. இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த முதல் கோபுர வாயில் அடைக்கப்பட்டிருக்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம். இங்க ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு, அது எப்படின்னு தெரியல, அது அலோடு இல்லையானு தெரியல. மற்றொரு கோபுரத்தை நோக்கி பயணிக்கிறோம். முன்னாடி நண்பர்கள் போயிட்டு இருக்காங்க, அப்படியே நான் போறேன். பரவசமிக்க பாடல்களை கேட்க முடியுது. இப்ப நம்ம ஒரு தகவல் பலகையை பார்க்கிறோம். இந்த கோயில் அமைந்திருக்கிற பகுதி திரு உத்தரகோசமங்கை. இந்த கோயிலுடைய பெயர் என்னன்னா அருள்மிகு ஸ்ரீ மங்களநாதர் திருக்கோயில். நடை திறப்பு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை 4 மணி முதல் மதியம் 12:30 வரை, மாலை 4
4 மணி முதல் 8:30 வரை நித்தியகால பூஜை நேரம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சோ நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா தான் பயணிக்க வேண்டி இருக்கிறது. பாடலோடு பக்தியும் தேன் போல காதில் வீசுவதை நீங்க கேட்க முடியும். உலகத்தில் முதல் சிவாலயமான அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோயில் திரு உத்தரகோச மங்கையுடைய திருத்தலத்துல அப்பன் சிவனுடைய அருளாலும் அம்மை பார்வதி தேவியின் அருளாலும் நான் இப்ப உத்தரகோச மங்கை திருக்கோயில்ல நுழைய போறேன். எந்த ஜென்மத்தில் புண்ணியம் செய்தனோ இந்த திருக்கோயிலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கேன். இந்த திருக்கோயில் சன்னிதானத்துக்குள்ள நான் இப்ப நுழைய போறேன். இந்த கோயிலுடைய வரலாறுகளை விளக்கும் விதமாக கோயிலின் உட்புறத்திலேயே பெயர் பலகை வைத்திருக்காங்க. அதை படிச்சு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அருள்மிகு மங்களாம்பிகை உடன் அமர்ந்த அருள்மிகு மங்களநாத திருக்கோவில் திரு உத்தரகோச மங்கை உலகின் மிக பழமையான முதல் சிவாலயம் அப்படின்னு இந்த கோயில் அழைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான திரு மங்களநாதர், மங்களேஸ்வரர், காட்சி கொடுத்த நாயகர், பிரலாயகேஸ்வரர் என்றும் அழைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இறைவிய அதாவது அம்மைய மங்களாம்பிகை, மங்களேஸ்வரி, சுந்தரநாயகி என்று அழைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மங்களநாதர் எந்த அளவுக்கு சிறப்போ அதை விட சிறப்பானது பாத்தீங்கன்னா நடராஜர். இங்க இருக்கக்கூடிய நடராஜர் ரத்தின சபாபதி ஆதி சிதம்பரேசர் அப்படிங்கக்கூடிய உலகின் முதல் மிகப்பெரிய நடராஜர் இங்க இருக்கு. இந்த நடராஜர் பச்சை மரகத கல்லினால் உருவாக்கப்பட்டிருக்காரு. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இங்க இருக்கக்கூடிய மரகத நடராஜருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய சந்தன காப்பு களையப்பட்டு நடராஜருடைய அந்த பச்சை நிற திருமேனியை காண முடியும். எதற்காக இங்க இருக்கக்கூடிய மரகத நடராஜருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் சந்தன காப்பு பூசப்படுகிறது என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும். மரகத லிங்கம் பல கோயில்களில் இருந்தாலும் கூட உலகத்திலேயே மரகத நடராஜர் இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மரகத நடராஜர் ஏறக்குறைய 6 அடியில் காணப்படுகிறார். நவரத்தின கற்களில் ஒன்றுதான் இந்த மரகத கல். இந்த மரகத கல் என்பது இயற்கையிலேயே மென்மையான கல் என்று சொல்லப்படுகிறது. மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் என்று சொல்வார்கள். இந்த மரகத கல் மென்மையான கல் என்பதால் அதிக சத்தத்தினாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மரகத கல்லிற்கு சேதம் ஏற்படலாம் என்பதால் பெரிய பெரிய மேளவாத்தியங்கள், பஞ்சவாத்தியங்கள் இந்த கோயிலில் இசைக்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலானது கடற்கரைக்கு அருகிலே இருப்பதால் உப்பு காட்டினாலும் இந்த மரகத கல்லினால் ஆன நடராஜருக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதாலும் மேலும் இடி மின்னல்கள் போன்றவற்றாலும் இந்த மரகத நடராஜருக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆண்டு முழுவதும் இங்கு இருக்கக்கூடிய மரகத நடராஜருடைய திருமேனி மறைக்கப்பட்டு சந்தன காப்பு பூசப்படுகிறது. வருடத்தில் ஒரு நாள், அதாவது ஆருத்ரா தரிசனத்துக்கு முந்தைய நாள் இரவு மரகத நடராஜரின் திருமேனியில் பூசப்பட்ட சந்தன காப்பு களையப்படும். அப்பொழுதுதான் மரகத நடராஜர் பச்சை நிறத்தில் காணப்படுவார். அப்பொழுது 32 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அதன் பிறகு மீண்டும் சந்தன காப்பு பூசப்படும். இந்த சந்தன காப்பு அபிஷேகத்திற்கான ஏராளமான பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தருவார்கள். ஆண்டு முழுவதும் பூசப்பட்ட அந்த சந்தன காப்பானது பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும். இவ்வாறு கொடுக்கப்படும் அந்த பிரசாதமானது பல நோய்களை குணப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய லிங்கம் சுயம்பு லிங்கம். மரகத நடராஜர் சுயம்பு இல்லை. இந்த மரகத நடராஜராக இருக்கக்கூடிய இந்த மரகத கல்லானது கடலுக்குள் இருந்து ஒருவரால் கொண்டு வரப்பட்டு பிறகு பாண்டிய மன்னனுக்கு கிடைக்கப்பெற்று பாண்டிய மன்னன் சித்தர் சண்முக வடிவேல் என்பவரை வைத்து இந்த மரகத நடராஜரை செதுக்க வைத்தார் என்பது வரலாறு. எந்த கோயிலிலும் அர்ச்சனையில் தாளம்பூவுக்கு இடம் கிடையாது. ஆனால் இந்த கோயிலில் சிவனுக்கு தாளம்பூவால் அர்ச்சனை செய்யப்படும். சிவனின் அடிமுடியை காணும் போட்டியில் பிரம்மனும் விஷ்ணுவும் போட்டியிட்டார்கள். பிரம்மன் சிவனின் முடியை கண்டதாகவும் தாளம்பூ அதற்கு சாட்சி என்றும் பொய்யாக கூறுகிறார். இதனால் கோபமுற்று சிவபெருமான் பிரம்மனையும் தாளம்பூவையும் சபிக்கிறார். அதன் காரணமாக பிரம்மனுக்கு கோயில் கிடையாது, அர்ச்சனையில் தாளம்பூவுக்கு இடம் கிடையாது. இந்த கோவிலில் சிவனிடம் தாளம்பூவும் பிரம்மனும் மன்னிப்பு கேட்டு மன்றாடியதால் இந்த கோயிலில் மட்டும் சிவனின் அர்ச்சனையில் தாளம்பூவுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. இந்த உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு மட்டும் தாளம்பு படைத்து வழிபட்டால் நம் பிறவி துன்பம் நீங்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்கு. இத்தலத்தில் ராவணனின் மனைவி மண்டோதரி சிறந்த சிவபக்தரை மணக்க விரும்பி தியானம் செய்ததாகவும் சிவபெருமான் அவளுக்கு காட்சி தந்து மண்டோதரியின் விருப்பத்தை நிறைவேற்றினார் என்றும் கூறப்படுகிறது. ராவணன் மற்றும் மண்டோதரியின் இந்த மங்களகரமான திருமணத்தை சிவபெருமானே இத்திருக்கோயிலில் நடத்தி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மங்களகரமான திருமணத்தை நடத்தி வைத்ததால் சிவபெருமான் தனக்குத்தானே மங்களநாதர் என்று பெயர் சூட்டிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாக சிவாலயங்களில் நவகிரகங்கள் இருக்கும், ஆனால் இந்த சிவாலயத்தில் நவகிரகங்கள் இல்லை. இங்க இருக்கக்கூடிய தலமரம் இலந்தை மரம் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு
நூறாண்டுகளுக்கு மேல் பழமையானதுன்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பொய்யார் தடம் பொய்கை தீர்த்தம், வியாச தீர்த்தம் மற்றும் மங்கள தீர்த்தம். கோயில் உட்புறத்திலே தீர்த்த குளம் இருப்பதை நீங்க பார்க்கலாம். இந்த திருத்தலத்துடைய பெயர் விளக்கம் என்னன்னா திரகோச மங்கை அப்படின்னு அழைக்கிறோம். உத்திரம் அப்படிங்கிறது உபதேசம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கோசம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி, அதாவது சக்தியை குறிக்குது. அம்பாள் பார்வதி தேவிக்கு இறைவன் சிவபெருமான் வேதாகமங்களின் ரகசியத்தை உபதேசித்ததால் திரு உத்திரகோச மங்கை என பெயர் பெற்றதுன்னு சொல்றாங்க. பார்வதி தேவிக்கு ஈசன் திருத்தாண்டவ காட்சியை இங்கதான் முதலில் கொடுத்திருக்காரு. மேலும் ஆருத்ரா தரிசனம் என்ற சொல்லில் வரும் உத்ரா என்னும் வார்த்தை இத்தலத்துடன் தொடர்புடையது என்று சொல்றாங்க. மேலும் மாணிக்க வாசகருக்கு சிவன் உருவ காட்சி கொடுத்த தலம் இந்த உத்திரகோச மங்கை. திருவாசகத்தில் அதிகமாக இக்கோயிலில் உள்ள சிவனை பற்றி மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவாசகத்தில் 38 இடங்களில் இக்கோயிலை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். அருணகிரிநாதரும் இக்கோயிலை பற்றி பாடியுள்ளார். இக்கோயிலில் உள்ள நடராஜர் மூர்த்திக்கு ஆதி சிதம்பரேசர் என்ற பெயரும் இருக்கிறது. இன்றளவும் இந்த சன்னிதானத்தில் மாணிக்க வாசகர் ஒளி உருவில் அமர்ந்திருப்பதாக நம்பப்படுகிறது. மற்ற சிவதலங்களில் எல்லாம் மாணிக்க வாசகருடைய திருமேனி துருவ நிலையில் மலித்த தலையோடு, அதாவது மொட்டை தலையோடு காட்சியளிப்பார். ஆனால் இங்குள்ள தனி சன்னதியில் தவளும் சடாமுடியோடு கண்ண கம்பீரமாக மாணிக்க வாசகர் காட்சியளிக்கிறார். உலகத்தின் இதய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற தில்லை சிதம்பரம் கோயிலுக்கு முன்பே இந்த கோயில் தோன்றியதால் இந்த உத்திரகோச மங்கை திருக்கோயிலுக்கு ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் உண்டு. திருவிளையாடற் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இத்தலத்தின் வாயிலில் நிகழ்ந்திருக்கிறது. உலகில் உள்ள 1087 சிவதலங்களிலும் உள்ள அருள் சக்திகளை தன்னகத்தை கொண்டு விளங்கும் சகஸ்ரலிங்கம் இங்குதான் உள்ளது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய சன்னதி, இந்த சன்னதி தான் வந்து சகஸ்ரலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னதி. இந்த தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த கோயிலின் முதல் பூஜை அம்பாளுக்கே நடைபெறும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சித்திரை திருவிழா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவிழா, திருவாதிரை நட்சத்திரம் அன்று வரும் ஆருத்ரா தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. தினமும் உச்சி காலத்தில் ஆதி நடராஜ சன்னதியில் அடிகலிங்கம் மற்றும் மரகதலிங்கத்திற்கு அன்னாபிஷேக பூஜை நடைபெறும். நாம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் உத்திரகோச மங்கைக்கு வந்து தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசித்தால்தான் நம் பிறவி பயன் தீரும். சங்க காலத்தில் இத்தலம் இளவந்திகை பள்ளி என்று அழைக்கப்பட்டது. இதுவே இப்போதைய உத்திரகோச மங்கை எனப்படுகிறது. கோயில் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் 1000 சிவபக்தர்கள் ஒரே நேரத்தில் மோட்சம் அடைந்ததாக நம்பப்படுகிறது. இந்த உத்திரகோச மங்கை சிதம்பரத்திற்கு பிறகு நடராஜ திருத்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். ராமர் இலங்கைக்கு செல்வதற்கு முன் தர்ப்பை புள்ளியின் மீது அமர்ந்து சமுத்திரராஜனை வணங்கி தவம் செய்ததாக கூறப்படுகிறது. எனவே இந்த தலம் தர்ப்ப சயனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருத்தலத்திற்கு வந்ததே மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். கோயிலுக்குள்ள நுழையும் போதே கூட்டம் குறைவா இருக்கு, சாமியை சீக்கிரமா பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள நுழைஞ்சோம். ஆனா உள்ள போனது வரிசைகள் அதிகப்படுத்தி இருந்தாங்க. நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து அப்பன் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமா இருந்தது. குழந்தைகள், பெரியவங்க, பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. வழக்கமா நிறைய கோயில்கள்ல உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக பெரிய மின்விசிறி வச்சிருப்பாங்க. இந்த கோயிலையும் மின்விசிறிகள் அங்கங்க இருந்தது. ஆனா போதுமான அளவிற்கு மின்விசிறி இல்ல. குழந்தைகள், பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மூச்சு விடுவதற்கு கூட சில இடங்கள்ல சிரமம் இருந்தது. இன்னும் அதிகப்படியான மின்விசிறிகளை வைத்தால் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு எளிமையாக இருக்கும். அதே மாதிரி மின்விசிறிக்கு அருகிலே செல்லும் போது நமது ஆடைகள் மின்விசிறிகள் மீது படாமல் ஓரமா வரிசையில் போவது சிறப்பாக இருக்கும். நாங்க போயிருக்கும் போது ஒரு பக்தர் மின்விசிறியில ஆடைகள் மாட்டி காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இதை கவனத்தில் கொண்டு பக்தர்கள் கவனமாக தரிசனம் செய்ய போங்க. அப்பன் சிவனை தரிசனம் செஞ்சுட்டு அம்மையும் தரிசனம் செஞ்சுட்டு அம்மன் சன்னிதானத்திற்கு அருகிலே சிறிது நேரம் உட்கார்ந்துட்டு மரகத நடராஜரை தரிசனம் செஞ்சோம். நுழைவாயில் பூட்டப்பட்ட நிலையில இருந்தது. அர்ச்சகர் இருந்த போதிலும் மரகத நடராஜருடைய நுழைவாயில் பூட்டப்பட்ட நிலையிலேயே தரிசனம் பண்ணோம். அது எதற்காக பூட்டப்பட்ட நிலையிலே இருக்கு அப்படின்னு தெரியல. அதன் பிறகு மாணிக்க வாசகர் சன்னதியில தரிசனம் பண்ணிட்டு சகஸ்டலிங்கத்தையும் வணங்கிட்டு வெளியில வந்தோம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மாணிக்க வாசகருடைய சன்னதி. இப்ப பாக்குறது சகஸ்டலிங்கத்துடைய சன்னதி. அந்த தீர்த்த குளக்கரையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதன் பிறகு வெளியில வரும்போது பெரிய மேடையிலே நடராஜர் சிலை ஒண்ணு இருக்கிற காட்சியை பார்க்கலாம். இந்த மேடையிலே அவ்வப்போது அரங்கேற்றம் நடைபெறும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேடைக்கு அருகிலேயே அரச மரம் ஒன்று இருக்கு. பிள்ளையாருடன் ராகு கேதுவும் காட்சி அளிக்கிறாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில வந்தோம்.
கோபுரத்திற்கு எதிர்புறமா ஒரு மண்டபம் மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த மண்டபத்திற்கு பேரு வசந்த மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய தேர் திருவிழா இன்னைக்குதான் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது மே 2ஆம் தேதி தான் தொடங்குறதா சொன்னாங்க. எப்படியோ சிவனுடைய முதல் ஆலயத்தை தரிசனம் பண்ணியாச்சு அப்படிங்கிற திருப்தியோட நாங்க பயணித்து தொடங்கணும். இந்த உத்திரகோசமங்கை கோயிலுக்கு பக்கத்திலேயே என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு, என்னென்ன கோயில்கள் இருக்கு அப்படிங்கிற தகவலை இந்த தகவல் பலகைகளை நீங்க பார்க்கலாம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.